வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு மிஸ்டர் எமாலியன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மூவிஸ் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். பார்ட் 1 ஜோ ஃபால்ஸ்ன வீடியோ யூடியூப்பில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது பார்ட் 2 மூவிஸ் டெம்பிள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்ட் 1 ஜோ ஃபால்ஸ் வீடியோ. மறக்காமல் போயிட்டு யூடியூப்பில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கோவிலுக்கு போகிற வேலை இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்தோம். ரொம்பவே லாங்காக இருந்துச்சு. இங்கே லோக்கலில் மட்டும்தான் அலோட், நம்ம வெளியேந்து வர டூரிஸ்ட்டுக்கு அலோடு கிடையாது. லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும்தான், அதுவும் கேஏல இருக்கிறவங்கள, அதாச்சும் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிளேஸுக்கு பைக் எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளால் போக முடியாது. நாங்கள் எவ்வளோ கேட்டோம், அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ட்ரன்ஸில் வரத்துக்கு நடந்து தான் வந்தாகணும். நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா காசு 10 ரூபா வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு. இங்கே நம்ம எவ்வளோ நாள் இருந்துடலாம், டைமிங்லாம் இதுக்குள்ளே போய்ட்டு வரணும் அவசியம் இல்லை. நாங்கள் அப்படியே போனோம். அப்படியே பார்த்துட்டு சன்செட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். பிரிட்ஜு பார்க்க தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன வண்டி என்ன போச்சுன்னா கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ நம்ம பையன் அதான் பிடிச்சி நின்றுட்டுருக்கான். வண்டி ஒரு வண்டி வரலாம், இந்த வண்டி நின்று தான் கிராஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு சின்னதாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, சும்மா எங்கள் கூட ட்ரெயின் வந்துட்டு இருந்தால நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஒரு வழியாக நாங்கள் டெம்பிள் கிட்ட வந்துவிட்டோம். அதாவது நான் மார்னிங் வரல, நைட்டு தான் வந்தோம். நைட்டு எப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. நான் கோயில் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போகும்போதே அங்கேயே வழியில் மடக்கி எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. ஒன் நைட்டுக்கு 1000 தான் இது பண்ணாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 1000 இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன் டே நைட்டுக்கு மட்டும். நாங்கள் இருந்த ரூமுக்குள்ளேருந்து பார்க்கும்போது தான் அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸ்டேஷனில் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. பார்க்குறவங்க நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணி இந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு போகிறதா போகலாம். ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ரூம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா நீட்டாக. வீடு தான், ரூம்னு சொல்ல முடியாது, வீடு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ஒரு 7:30 மேலே இருக்கும், 8 o'clock இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைங்க, அங்கே ஃபுல்லாக செம்ம மழை, நிற்கவே இல்லை. நாங்களே இப்போ மழை சரி இதுக்கப்புறம் பார்த்தா வேலையாகாது அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே தான் எங்களை மணிக்கு இது நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் ரூம் தான். ரூம்னா அவங்க வீடு கீழே இருக்கும், நம்ம தங்குற வீடு மேலே இருக்கும். நல்ல சேஃப்டி தான், பைக் விடவும் சரி, தங்கிட்டு வரவும் சரி. சாப்பாடெலாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ரூம் எப்படி பார்த்தீங்கன்னா லெவல் 2 லெவல், அதாச்சும் ஈவினிங்கோ லைட்டோ நீங்கள் எப்போ வந்தாலும் 11 to 11 தான், 12 hour. நாங்கள் 1000 ரூபி பே பண்ணி ரூம் மொத்தம் 7 பேருக்கு 1000 தான் பே பண்ணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கோயில் உள்ளே போகிற வழி. இங்கேயும் நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் அந்த ரேட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் உள்ளே வரல, உள்ளே விசாரிக்கலை. வெளியே அவங்க கிடச்சதெல்லாம் சரி 1000க்கு எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் போயிட்டோம். இதுதான் அந்த கோயிலோட கோபுரம், நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்பவே பெரிய கோபுரம். அதாச்சும் இதில் என்ன அப்படின்னா கோபுரம் மட்டும் கிடையாது, இதில் லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டில் நம்ம சன்ரைஸோ இல்லை சன்செட்டோ, மார்னிங் போனால் சன்ரைஸ் பார்க்கலாம், ஈவினிங் வந்தால் சன்செட் பார்க்கலாம். அதில் லிஃப்ட் இருக்கும். பேர் பர்சனுக்கு 20 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். சின்ன ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும், அதுலேருந்து பார்க்குற போல் இருக்கும். பட் ஆனால் நல்ல வியூ கிடைக்கும். நாங்கள் அது போல் ரொம்ப கூட்டமாக இருந்தனால நாங்கள் அது போல். நீங்கள் கண்டிப்பாக போனால் அதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க இங்கே வரணும். இப்போ என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கடல் பீச் இருக்குல்ல, கடல் டு கடல் வரணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை தான். சின்ன ஆசை ரொம்ப பெரிய ஆசை தான்.
வரணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை டு கடல்லேருந்து கர்நாடகா கடல் வந்திருக்கும். இந்த கோபுரத்துக்குள்ளே இருந்த என்ட்ரன்ஸு கீழே பார்த்தா தெரியும். அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்க தான் வந்து பைக் பார்க்கிங். அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் இருக்கும். இதெல்லாம் வந்து வர டூரிஸ்ட்டு கார் பார்க்கிங். டூரிஸ்ட்டு வேனோ இல்லை பஸ்ஸோ எது வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிக்கிற போல். ரைட் சைடு வந்து கார் பார்க்கிங், லெஃப்ட் சைடு வந்து பைக் பார்க்கிங். இந்த கோவில் சென்டராக போனால் தான் வந்து சாமி அண்ணான்னு சைடு போய் பார்க்க முடியும். நல்ல ஒரு வியூ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே இருந்து பார்க்கலாம். அப்படியே வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இது பின்னாடி இருந்து பார்த்தாலும் வந்து ஒரு பீச்சிலேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ தெரியும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இது வந்து கோயிலுக்கு மேலே. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் நல்லா நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் சாமியை பார்த்துட்டு வந்து ஒரு 1.5 hour வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பீச் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளேஸ் ஒன்று கிளம்புனோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 10 kilometer தான். மேப்பில் இருக்கும். ஒரு கிட்டே தான். இதுவும் நார்மல் பீச் போல் தான். சரி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். நல்ல ஒரு சைலண்டான ஒரு இடம். அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற போல் இருக்கும். நடந்து போய் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகி ரிட்டன் வந்து, இதெல்லாம் வந்து அவங்க மீன் பிடிக்கிறவங்களோட போட்டு. நம்ம சென்னையில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பீச் மணல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து ஆற்று மணல் போல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் களிப்பு மணல் போல் இருக்குது. பீச்சோட தண்ணி கலரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம தான் எங்கே போனாலும் வண்டி எடுத்துகிட்டு பீச்சு இருந்தாவே ஓட்டு நாளாச்சே. ஸோ அதனால் வந்து இங்கேயும் ஒரு வாட்டி சும்மா ரைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்து நின்னோம். ஸோ யாரும் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் வந்து எதுவும் சொல்லவே இல்லை. சரி நம்மளும் அப்படியே ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். எப்பவும் போல் ஒரு ரைட் சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. மட்டும் உண்மையாகவே நல்ல ஒரு பிளேஸுங்க. வந்ததுக்கு பீச் உள்ளே வந்து சுற்றினோம், நல்லா சுற்றி பார்த்தோம், கோயில் நல்லா சுற்றி பார்த்தோம். சென்னையிலையும் ஓட்டியாச்சு, பீச் உள்ள கர்நாடகாவிலையும் வந்து ஓட்டியாச்சு. ஒரு ஃபுல்ஃபுல்லான மூமெண்ட். I was born to be free. இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் நின்றுதானுங்க. இங்கே மீன் பிடிக்கிறாங்களா போட், அதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க போல் இவங்களாம். சரி பேக்கில் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கணுன்னாங்க. சரி அது தெரியும். கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பைக்கை கொடுத்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் அதிலெல்லாம் எடுக்கிறானுங்கண்ணா. எடுக்கிறானு பாருங்கள். நம்ம வண்டி அப்படியே நிறுத்திட்டு நம்மளும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அது வரைக்கும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய தண்ணி வந்து இந்த கடலை சேர்றதுக்கான நிறைய பிரிட்ஜ் இருக்குது, வழிகள் இருக்குது. தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே
எதுவுமே தண்ணி பயனே இருக்காது கர்நாடகாவில். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க வாட்டர்லாம். ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. நாங்கள் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். ஸோ மழையும் விடலை, மழையிலே தான் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோம். மழையில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணோம். எங்கெங்கே எப்படி பிளேஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பள்ளமேடு ஸ்பீட் பிரேக் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனாலே பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பணும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு எப்படி அங்கே ஈஸியாக இருக்கோ அதே போல் வந்து இங்கேயும் வந்து பீச்சுக்கு பட்டினா போல் ரோடு இருக்குது. போய் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா கல்லுக்கொட்டி இருக்குது நிறைய இடம். அலைலாம் வந்து அந்தளவுக்கு உள்ளே வராத அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நிறைய வியூ பார்க்கறதுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வியூ பார்க்க நிறைய பிளேஸும் கட்டி வச்சுருக்காங்க. இதோட வந்து வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் வந்து சிக்மங்களூர் வீடியோ பார்க்கலாம். கரெக்டாக வந்து இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்மங்களூர் கீழே தான் இருக்கும். இதுக்கு மேலே ஏறி தான் வந்து நம்ம சிக்மங்களூர் போக வேண்டியது இருக்கும். ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு வீடியோ இருக்கேன். இது மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்மங்களூர் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.